ஹாய் வெல்கம். இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு போஸ்ட்மேனில் கலெக்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா, செவரல் ஏபிஐ ரெக்வஸ்ட்டை வந்து நம்ம கலெக்ஷன்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஒரு லாஜிக்கல் வேலை. ஓகேங்களா, கலெக்ஷன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ கலெக்ஷன்ஸ் ஃபஸ்ட்டு எப்படி கிரியேட் பண்ணுறதுனா ஒன்றும் இல்லைங்க, ஃபைல் போயிட்டு நியூ கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து கலெக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நியூ கலெக்ஷனும் ஒன்று நமக்கு கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் வந்து நேம் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு கலெக்ஷன்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா, நேம் வந்து நான் கொடுத்துக்கிறேன், ஃபஸ்ட்டு கலெக்ஷன்னு கொடுக்குறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 4 டேப் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஆத்தரைசேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து நம்ம நம்பர் ஆஃப் ஏபிஐ ரெக்வஸ்ட் வந்து நம்ம இதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகேவா, அதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்ம வந்துட்டு காமனாக வந்துட்டு அத்தன்டிகேஷன் இருந்தால் அத்தன்டிகேஷன் வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் பேசிக் அத்தன்டிக் இருந்துச்சுன்னா நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, காமனாக வந்துட்டு இப்போ நான் நோ அத்தன்டிகேஷன் கொடுத்துக்கிறேன். ப்ரீ ரெக்வஸ்ட்னா ஒன்றும் இல்லை, நம்ம வந்துட்டு டெஸ்ட்டு வந்துட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ப்ரீ ரெக்வஸ்ட்ஸ் ஏதாவது இருந்தால் அதை வந்து நம்ம எழுதிக்கலாம். இங்கே டெஸ்ட் நம்ம டெஸ்ட் ஸ்கிரிப்ட்ஸ் எழுதுவோம் இல்லையா, அது வந்து இங்கே வேரியபிள்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணுவோம். அது காமனாக வந்துட்டு இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த கலெக்ஷனில் ஒரு 10 ஏபிஐ ரெக்வஸ்ட் இருக்குன்னா அதுக்கு நான் காமனாக வந்து வேரியபிள் யூஸ் பண்ணோம்னா இங்கே வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து கலெக்ஷன்ஸ். ஓகேங்களா, ஸோ கலெக்ஷன்ஸ் வந்துட்டு நான் ஓப்பன் பண்ணுறேன். இந்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்குது. ஓகேவா, நம்ம வந்துட்டு ரெக்வஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஆட் அ ரெக்வஸ்ட் நான் கொடுக்குறேன். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து ரெக்வஸ்ட்லாம் பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கெட் ரெக்வஸ்ட் ஒன்று நான் வந்து சாம்பிளுக்கு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 ரெக்வஸ்ட் வந்து ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த கலெக்ஷனில் ஆல்ரெடி வந்து ஒரு ரெக்வஸ்ட் ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இன்னொரு ரெக்வஸ்ட் வந்து ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ என்னென்னா வந்துட்டு சென்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து இதெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு சேவ் இருக்கு இல்லைங்களா, இங்கே பாருங்கள் நான் வந்துட்டு சேவ் கொடுக்குறேன். இப்போது இந்த கலெக்ஷன்ஸ்குள்ளே வந்து நான் சேவ் பண்ணணும். ஓகேங்களா, அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு கலெக்ஷன் நம்ம கலெக்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கணும். ஸோ அங்கே வந்து நான் இந்த ரெக்வஸ்ட்டை வந்து சேவ் பண்ணுறேன். புரியுதுங்களா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சேவ் ஆயிடுச்சு. ஸோ ஓகேங்களா, ஸோ ஆல்ரெடி வந்துட்டு ஒரு ரெக்வஸ்ட் நான் கொடுத்துட்டேன் இந்த கலெக்ஷனில். இப்போ இன்னொரு ரெக்வஸ்ட். ஓகேங்களா, ஜஸ்ட் வந்துட்டு ரெக்வஸ்ட் நீங்கள் சேவ் பண்ணும்போது அந்த கலெக்ஷனுக்குள்ளே வந்து சேவ் பண்ணிட்டீங்கன்னா அந்த கலெக்ஷன்ஸ்குள்ளே வந்து வந்துடும். சென்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் கலெக்ஷன்ஸில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்கிற ஆப்ஷன் இருக்குது. நம்ம வந்துட்டு ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நம்ம டீம்மேட்ஸோட ஷேர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு லிங்க் கூட நம்ம ஜென்ரேட் பண்ணி அதை கூட நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த கலெக்ஷனை அதுக்கப்புறம் வந்துட்டு டூப்ளிகேட் பண்ணிக்கலாம், ரீநேம் பண்ணிக்கலாம், எக்ஸ்போர்ட் கூட பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்போர்ட் கொடுக்குறேன் பாருங்கள், எக்ஸ்போர்ட் வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா, கொடுத்தீங்கன்னா வந்துட்டு எக்ஸ்போர்ட் ஆகும். ஸோ முக்கியமான ஒன்று பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரன் பண்ணும்போது நான் காமிக்கிறேன். ஓகேங்களா, இப்போ வந்துட்டு ரன் கலெக்ஷன் கொடுக்குறேன். நம்ம வந்து கலெக்ஷன் விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த கலெக்ஷனில் வந்து கரெக்டாக வந்துட்டு 2 ரெக்வஸ்ட் இருக்குது. ரெண்டுமே ரன் பண்ணணும்னா ரெண்டுமே டிக் பண்ணிக்கலாம். ஸோ எது ரன் பண்ணுமோ அதை நம்ம வந்து டிக் பண்ணிக்கலாம் அதுக்கு இல்லைங்களா. ஸோ மெயினாக இங்கே பார்த்தீங்கன்னா ஐட்ரேஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ ஐட்ரேஷன்னா 1 டைம்ஸ் கொடுத்துருங்க. ஸோ 1 டைம் வந்துட்டு இந்த 2 ரெக்வஸ்ட்டும் ரன் ஆகும். ஓகேவா, ஸோ அதில் வந்து நம்ம ஐட்ரேஷன் எத்தனை டைம் வேணும்னா கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் டிலே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ரெக்வஸ்ட் இருக்குன்னா வந்துட்டு இப்போ 5 ரெக்வஸ்ட் இருக்குன்னா அந்த நடுவில் வந்து டிலே நம்ம வேணும்னா வந்து டிலே கொடுத்துக்கலாம். இப்போ சிஎஸ்வி ஃபைல்ஸ் வேணால் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு டேட்டா ட்ரிவன் கான்செப்ட் பார்க்கும்போது பார்க்கலாம். அங்கே மூலமாக வந்து நம்ம டேட்டா பாஸ் பண்ணுறதா இருந்தால் ஃபைல் வந்து நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் வந்துட்டு ரன் கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த 2 ரெக்வஸ்ட் வந்து ரன் ஆகும். ஓகேங்களா, ஐட்ரேஷன் 1. ஓகேவா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதில் வந்து நம்ம எப்படி ரிப்போர்ட் பார்க்குறதுன்னு பார்க்கலாம். இப்போ நியூ ரெக்வஸ்ட்டில் வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணது ஹெட்டர் பார்க்கலாம், ரெக்வஸ்ட் பாடி எல்லாமே வந்து கிளிக் பண்ணால் வந்து அப்படியே பார்க்கலாம். ஓகேங்களா, ரொம்ப ஈஸி தான் இது. சம்மரி வேணுனாலும் நம்ம வியூ பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ரிசல்ட்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் திருப்பி வந்துட்டு ரன் கொடுக்குறேன். ஸோ கலெக்ஷன் விண்டோ வருது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் ஐட்ரேஷன் 5 டைம்ஸ் கொடுத்தனா 5 டைம்ஸும் இந்த வந்துட்டு இந்த 2 ரெக்வஸ்ட் அந்த கலெக்ஷன் கொடுக்குற எல்லாமே வந்துட்டு ரன் ஆகும். ஓகேங்களா, புரியுதுங்களா. ஸோ இங்கே பாருங்கள் 5 ஐட்ரேஷன்ஸ் ரன் ஆயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபோல்டர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, ஸோ இந்த கலெக்ஷன்ஸ்குள்ளே வந்துட்டு எக்ஸாம்பிள் ஒரு ஃபோல்டர் கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸோ இந்த ஃபோல்டர் நேம் வந்து நான் சும்மா வந்து கெட்டுன்னு கொடுத்தேன்னா வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் கெட்டுன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் கெட் ரெக்வஸ்ட் எல்லாம் வந்துட்டு அதுக்குள்ளே வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா, புரியுதுங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து ஈஸியாக ஃபோல்டர்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மானிட்டர் பண்ணலாம் இந்த கலெக்ஷன். எக்ஸாம்பிள் நான் மானிட்டர் கலெக்ஷன் கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த கலெக்ஷன் வந்துட்டு நான் எவ்ரிடே ரன் பண்ணும் அந்த மாதிரி டைமிங்ஸ் கூட நம்ம கொடுத்து மானிட்டர் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எவ்ரிடே 8 PM ரன் பண்ணணும்னு கொடுத்துட்டா வந்துட்டு எவ்ரிடே 8 PM வந்துட்டு ரன் ஆகிட்டே இருக்கும். ஓகே, இப்போ ரன் ஆகிறதுல வந்துட்டு ஃபெயிலியர்ஸ்லாம் எனக்கு வந்து வரணும், ரிப்போர்ட்டாக வரணும்னா வந்துட்டு ரிசீவ் இமெயில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ இது மாதிரி வந்துட்டு நம்ம வந்துட்டு செட் பண்ணிக்கலாம். மானிட்டர் கிரியேட் பண்ணிட்டோம்னா அந்த டைமில் வந்துட்டு நமக்கு ரன் ஆகிட்டே இருக்கும் அந்த கலெக்ஷன், பர்டிகுலர் கலெக்ஷன்ஸ். ஓகேங்களா, அதுக்கப்புறம் நம்ம டாக்குமெண்டேஷனாகவும் வியூ பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன ரெக்வஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டாக்குமெண்டேஷன் டைப்பில் வந்து நமக்கு வியூ ஆகும். ஓகேங்களா, ஸோ கலெக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ இந்த கலெக்ஷனே வந்து நான் டூப்ளிகேட் பண்ணனாலும் பண்ணிக்கலாம், கலெக்ஷனை டெலீட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கலெக்ஷனை வந்து நான் டெலீட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க.
ஸோ டெலீட் பண்ணிட்டேன். ஸோ த்ராஷில் வந்து இருக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. பார்த்தீங்கன்னா ஓப்பன் த்ராஷ் கொடுக்குறேன், ஓகேங்களா. ஸோ இது சம்மோட ரீசைக்கிள் பின் மாதிரி தான். ஸோ த்ராஷை வந்து நான் வந்து திருப்பி வந்துட்டு மூவ் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. ரீஸ்டோர் பண்ணிக்கிறேன் கலெக்ஷனை வந்துட்டு மை ஒர்க் ஸ்பேஸில் வந்துட்டு நான் ரீஸ்டோர் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. இப்போ வந்துட்டு ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ளே வந்து நான் போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கலெக்ஷன்ஸ் வந்து வந்துருச்சு, ஓகேங்களா. ஸோ போஸ்ட்மேனில் கலெக்ஷன்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம், அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.